Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. நம்ம சென்ற வகுப்புல ஃபெயல் முதாரிய எப்படி வாக்கியத்துல வைக்கணும், எப்படி அதுக்கேத்த மாதிரி ஒருமை இருமை பன்மை மாத்தணும் எல்லாமே பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல 4 எழுத்து வினைச்சொல் வச்சும் நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மறுபடியும் ஒரு சின்ன ரிவிஷன். சூரா பக்கரால 30வது வசனத்துல அல்லாஹ் தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனை படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அந்த உரையாடல் ஆரம்பிக்கும். அப்ப அந்த கதையின் ஒரு 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 பகுதி அந்த 30வது ஆயத்து 29வது ஆயத்துல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். அப்ப அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்லும் பொழுது, நான் பூமியில ஒரு பிரதிநிதிய ஒரு கலீஃபா உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப மலக்குகள் பதிலுக்கு கேட்பாங்க. பூமியில குழப்பம் செஞ்சு ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு படைப்பியா யா அல்லாஹ் நீ ஆக்க போற, நீ படைக்க போற. நாங்க இருக்கோமே மலக்குகள் நாங்க இருக்கோம். உன்னைய புகழ்ந்துகிட்டும், உன்னைய தூய்மைப்படுத்திக்கிட்டும் இருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இல்ல நீங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் அப்படின்ற மாரி அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த வசனம் இங்க இருக்கு. இதுல இப்ப நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஆம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப முதாரியுடைய ஆரம்பத்துல நம்ம சில எழுத்துக்கள் சேர்க்கணும்னு சொன்னோம் பாத்தீங்களா? யா, தா, அலிஃப், நூன் ஏதாவது ஒண்ணு சேர்க்கணும். அவன் செய்கிறான்னா யா, நீ செய்கிறாய்னா தா, நான் செய்கிறேன்னா அலிஃப், நாங்க செய்யறோம்னா நூனு. இந்த 4 எழுத்துக்களுமே இந்த ஒரு வசனத்துல வரும் அப்படின்றது தான் பிராக்டிஸ் பண்றதுக்காக இப்ப இருக்கு. இஜ்தமஅத் அஹ்ருஃபில் முதாரியாத்தி முதாரியாத்தி முதாரியான எழுத்துக்கள். அல் முதாரியத்துல் அரபியா அப்படின்னா முதாரியுடைய எழுத்துக்கள் 4 என்னது அலிஃபு, நூனு, யா, தா. இந்த 4 தான் சொல்லுவாங்க. அது இஜ்தமஅத் ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஃபி ஹாதிஹில் ஆயா இந்த ஆயத்தில். இப்ப இந்த வாக்கியமே உங்களால என்ன செய்ய முடியும்? அரபில சொல்ல முடியும். இஜ்தமஅ ஒன்று சேர்ந்தது. இஜ்தமஅ இஜ்தமஅ இஜ்தமஉ இஜ்தமஅத் அது ஒன்று சேர்ந்திருக்கிறது. அவள் ஒன்று சேர்ந்திருக்கிறாள் அப்படின்னு வருது. எவ ஒண்ணு சேர்ந்திருக்கானா எவளும் ஒண்ணு சேரல. ஒரு பெண்பால் வார்த்தை. அஹ்ருஃப்ன்றது பெண்பால் வார்த்தை. அஹ்ருஃப்னா எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எந்த எழுத்துக்கள்? அஹ்ருஃபுல் முதாரிஅதி அல் அர்பஅதி. அப்ப முதாரிஅதி அர்பஅதி இது பார்க்க எப்படி இருக்கு? 2த்துலயும் அலிஃப் லாம் இருக்கு. 2க்கும் ஹரக்கத் சேமா இருக்கு. 2ம் ஆண்பால் பெண்பால் எண்ணிக்கையில சேமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க முதாஃபி இலைஹி. அது சாரி மௌசூப் சிஃபத்து. ஓகே. அப்ப முதாரியான எழுத்துக்களான 4 எழுத்துக்களும் இதுல ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஃபீ ஹாதிஹில் ஆயா. ஃபீனா லே இல்லன்னு வரும். இதுக்கு அடுத்த வார்த்தை கசரா வரணும். ஹாதா ஹாதிஹில எல்லாம் கசரா மாத்தக்கூடாது. ஹாதிஹின்னா அதோட ஸ்பெல்லிங்கே ஹாதிஹி தான். ஃபீ வந்தனால ஹாதிஹி கிடையாது. அப்ப இந்த ஃபீ எங்க கசரா செய்யும்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல உள்ள இந்த ஹாதிஹில் ஆயான்றதே ஒரே வார்த்தை தான். அப்ப இந்த ஆயத்துல தான் கசரா பண்ணும். ஃபீ ஹாதிஹில் ஆயத்தி இந்த ஆயத்தில் இந்த வசனத்தில் 4 முதாரியுடைய எழுத்துக்களும் ஒன்று சேர்ந்துள்ளன. அவை அலிஃப், நூன், யா மற்றும் தா. ஓகே. இப்ப வசனத்தை பாருங்க. தஜ்அலு தஜ்அலு. இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி வாக்கியத்துல வரும் பாருங்க. ஹல் அல்லது வந்துச்சுன்னா, அலம் தர கைஃப, அரஐத அந்த மாதிரி வருது இல்லையா? அதுல வர்ற அலைஸல்லாஹு அப்படி வர்ற அப்ப இது என்ன அர்த்தத்துல வருது? கேள்வி. இதுவா? அதுவா? அப்படின்ற அந்த கேள்வி. அப்ப அப்படின்ற கேள்வி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தஜ்அலு தஜ்அலு. ஜஅல மாதி, யஜ்அலு முதாரி. யஜ்அலு, யஜ்அலானி, யஜ்அலூன. தஜ்அலு அவள் படைக்கிறாள். இங்க அவள் அப்படின்னு சொல்றதுக்கு வேலை கிடையாது. அல்லாவும் மலக்குகளும் பேசுறாங்க. அப்ப அவள் அப்படின்னு சொல்லாம டைரக்டா தஜ்அலு, தஜ்அலானி, யஜ்அல்ன. மறுபடியும் 3வது லைன்ல தஜ்அலு அப்படின்னு வரும். நீ ஒருவன் படைக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அப்ப தஜ்அலு நீ படைக்கிறாயா? கேள்வி. தஜ்அலு நீ படைக்கிறாயா? ஃபீஹா அதிலே. எதிலே? பூமியில. ஃபில் அருதி பூமியில நீ படைக்கிறியா? படைக்க போறியா? முதாரினா வருங்காலத்தையும் சொல்லி வரும் இல்லையா? அப்ப நீ படைக்க போகிறாயா? மண் யார் அப்படின்னு தெரியும். யுஃப்சிது
ஓகேவா? நம்ம நேத்து வந்து 4 எழுத்து வினைச்சொல் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம். அஃப்அல அப்படின்ற வினைச்சொல் எப்படி மாறும்னு பார்த்தோம். யுஃப்இலு, அன்சல, யுன்சிலு அப்படின்னு மாறும். முதல் எழுத்த வந்து யாவா ஆக்கிட்டு அதுக்கு ஒரு தொம்மா போட்டுறணும். கடைசிக்கு முன்னாடி கசரா, கடைசி எழுத்து தொம்மா அப்படின்ற அடையாளத்தெல்லாம் பார்த்தோம். அப்ப அஃப்சத, யுஃப்சிது. ஓகே, யுஃப்சிது குழப்பம் விளைவிக்கிறான். ஓகேவா? அஃப்சத யுஃப்சிது, மை யுஃப்சிது யார் குழப்பம் விளைவிப்பாங்களோ அவங்களையா நீ பூமியில படைக்க போகிறாய்? ஃபீஹா அதிலே அந்த பூமியில குழப்பம் விளைவிக்க போறவங்களையா படைக்க போற? வயஃப்சிகு இன்னும் ஓட்டுகிறார்கள், அதாவது ரத்தம் சிந்துகிறார்கள். திமா அப்படின்னா ரத்தம். அப்ப ரத்தங்களை சிந்துவோர். எஃப்சிகு பசக எஃப்சிகு இதுலயும் யா அப்ப முத்தக்கல் இது படற்கையில வந்திருக்கு, காயிப்ல வந்திருக்கு. அவர்கள் அவர்கள் யாரு ரத்தம் சிந்த போறாங்களோ அந்த மனிதர்கள். அப்ப அந்த மனிதர்களை பத்தி அவர்கள் ரத்தம் சிந்துவார்கள், அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள் பூமியில. அவங்களையா நீ படைக்க போற? அப்ப நீ படைக்கிறாய் முன்னிலை வந்திருக்கு. அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள் படற்கை வந்திருக்கு. இப்ப தன்னிலை நாங்க அப்படின்ற அந்த அர்த்தம். அப்ப வனஹனு இன்னும் நாங்கள் நுசப்பிஹு. சோ 4 எழுத்துல நான் என்ன சொன்னேன்? அஃஅலன்றது யுஃபஇலுண்டு மாறுச்சு. அதே மாரி இன்னொரு 4 எழுத்து என்னது? ஃபஅல வரும். இல்லையா? ஒரு ஃபா கலிமா, 2 ஐன் கலிமா, 1 லாம் கலிமா. ஃபஅல மொத்தம் 4 எழுத்து. இது எப்படி மாறும்? ஸ்டார்ட்டிங்ல யா போட்டு தம்மா, இது இதோடைய ஹரக்கத் எப்பவும் போல இருக்கும். கடைசிக்கு முன்னாடி எழுத்து கசரா, கடைசி எழுத்து தம்மா. அப்ப ஃபஅல யுஃபஇலு. அப்ப இங்க வந்து சப்பஹ யுசப்பிஹு. அப்ப யுசப்பிஹு, யுசப்பிஹானி, யுசப்பிஹூன, துசப்பிஹு, துசப்பிஹானி, யுசப்பிஹ்ன, துசப்பிஹு, துசப்பிஹானி, துசப்பிஹூன, துசப்பிஹீன, துசப்பிஹானி, துசப்பிஹ்ன, உசப்பிஹு, நுசப்பிஹு. இதுதான் அந்த 14 வார்த்தை. அப்ப எழுத்துக்கள் கூடுறனால எந்த சர்ஃப் மாற்றங்களும் இல்ல. அதே போல தான் நம்ம வந்து சர்ஃப் செய்யணும். அப்ப இதுல நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அப்ப நாங்கள் துதிக்கிறோம். நாங்களுக்கு என்ன வரணும் ஸ்டார்ட்டிங்ல? அலிஃப், தா, யா, நூன்ல நூன் தான் போடணும். அப்ப நுசப்பிஹு நாங்கள் துதிக்கிறோம். பிஹம்திக உன்னுடைய புகழைக் கொண்டு. பீன்றது ஹர்ஃபுல் ஜர். அதனால இங்க ஹம்தூன்றது ஹம்தீன்ற மாரி இருக்கு. கங்கிறது தமீர். உன்னுடைய புகழ் முதாஃப் முதாஃப் இலைஹி. அப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சர்ஃப்ல வந்து இப்பதான் 4வது வாரத்துல இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு முக்காவாசி ஒரு வசனத்துல உள்ள முக்காவாசி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா, நீங்க வெறும் 4 வாரத்துல இல்ல, ஏற்கனவே 3 மாசம் முடிச்சுட்டு 4வது வாரத்துல இருக்கீங்க. அப்ப முக்காவாசி உங்களுக்கு தெரிஞ்சிரும். உண்மைய சொல்லப்போனா இந்த வசனம் முழுசாவே உங்களுக்கு தெரியும். அதுதான் விஷயம். அப்ப பிஹம்திக உன்னுடைய புகழைக் கொண்டு நுசப்பிஹு நாங்க புகழ்றோம், நாங்க ம துதி செய்றோம். தஸ்பீ செய்றோம். வனுகத்திஸு கத்தஸ யுகத்திஸு எப்படி சப்பஹ யுசப்பிஹுன்ச்சோ அந்த மாரி கத்தஸ யுகத்திஸு அவன் பரிசுத்தப்படுத்துகிறான். யுகத்திஸு நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். நுகத்திஸு நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் எப்படி வரும்? நூனுக்கு பதிலா அலிஃப் போடணும். உகத்திஸு நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு வரும். அப்ப இங்க மலக்குகள் என்ன சொல்றாங்க? நுகத்திஸு நாங்க பரிசுத்தப்படுத்துறோம். லக்க உனக்கு உனக்கு நாங்க வந்து உன்னைய வந்து பரிசுத்தப்படுத்துறோம். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு இறைவனை இப்படி துதி செஞ்சு பரிசுத்தப்படுத்துற இந்த மாரி அடியார்கள் தானே இருக்கணும். ஆ மனிதர்கள போய் படைச்சா அவங்களே குழப்பம் பண்ணிட்டு திரிவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கூறினான். காலங்கிறது மாதி. அல்லாஹ் கூறினான். இன்னி இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். நம்ம நஹ்வுல 9வது வாரத்துல என்னவோ படிச்சிருப்போம். இன்ன அதுடைய வகைராக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த இன்ன கூட தமீர் வந்து சேர்ந்திருக்கு. இன்னி நிச்சயமாக நான். அஅலமு அலிம அறிந்தான். யஅலமு அறிவான். யஅலமு யஅலமானி யஅலமூன அப்படின்னு சொல்லி வந்து அலிஃப் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? நான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நான் செய்வேன், நான் செய்றேன் அப்படி அர்த்தம். அப்ப அஅலமு நான் அறிவேன். இன்னி அஅலமு நான் அறிவேன். மா என்ன அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். ஓகேவா? என்ன எதை அப்படின்ற அர்த்தம்.
லா தாய்லமூன இந்த லா மட்டும்தான் இன்னும் நீங்க படிக்கல. அது அநேகமா நெக்ஸ்ட் வீடியோலயோ இல்ல அடுத்த நாள் கிளாஸ்லயோ வந்து உங்களுக்கு வந்துரும். லாண்டா இல்லை அப்படின்ற அர்த்தம். இல்ல மாட்டீர்கள் அப்படின்ற மாட்டான் அப்படின்ற அர்த்தம் வரும். அப்ப தாய்ல மூண அப்ப இது எப்படி இருக்கு? தால வந்திருக்கு. அப்ப நீங்கள் அப்படின்ற முன்னிலை இடத்துல வரும். வாவணும்னு இருக்கு. அப்ப ஆண்பால் பன்மை. அப்ப மலக்குகள் ஆண்கள், பெண்கள் கிடையாது. ஆனா பொதுவா சொல்லும்போது ஆண்பால் வச்சுதான் அல்லாஹ் வந்து இப்ப மனிதர்களே தொழுவுங்க அப்படின்னு சொன்னா ஆண்பால்ல தான் அத சொல்லுவான். ஆனா அது ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் பொது. அந்த மாதிரி தாய்ல மூணுன்னா நீங்கள் அப்படின்னு பொதுவா வந்து அல்லாஹ் சொல்றான். மத்தபடி மலக்குகளுக்கு நம்ம ஜெண்டர் வந்து சொல்ல மாட்டோம். அப்ப தாய்ல மூண நீங்கள் அறிந்தீர்கள், அறிவீர்கள். லா தாயலமூன நீங்கள் அறிய மாட்டீர்கள். மாலா என்ன நீங்கள் அறிய மாட்டீர்களோ, இன்னி ஆயலமு நான் அதை அறிவேன். உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றான் அல்லாஹ் இங்க சொல்றான். சோ இப்படி வந்து ஒரு வசனத்துல வந்து ஃபேல் முதாரியுடைய எழுத்துக்கள் எல்லாமே அவன் அவன் செஞ்சான், நீ செய்யற, நாங்க செய்றோம், நான் செய்றேன், எனக்கு தெரியும். அந்த மாதிரி அல்லாஹ் இங்க இந்த வசனத்துல ஃபுல்லா குடுத்திருக்கான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது? படிச்சாச்சு. இதுக்கப்புறம் பிராக்டிஸ் மட்டும் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சோ வந்து இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்து 4 எழுத்து வினைச்சொல்ல பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு, திரும்ப 5 எழுத்துக்கு நம்ம போயிரலாம். ஓகே. சோ இன்னைக்கு 5 எழுத்து, 6 எழுத்து அதெல்லாம் பார்த்துரலாம். சோ 4 எழுத்துக்கு 3 வடிவங்கள் இருக்கு. அஃஅல, ஃபஅல, ஃபாஅல எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒண்ணு தான். அத வந்து ரூல்ஸா படிச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்ல இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அஃஅலன்றது யுஃப்இலுன்னு மாறும். ஃபஅலன்றது யுஃபஇலுன்னு மாறும். ஃபாஅலங்கிறது யுஃபாஇலுன்னு மாறும். அப்போ ஹோம் ஒர்க் இப்படிதான் இருக்கும். அசல் எழுத்தை விட கூடுதலான எழுத்துக்களுடைய முதாரி எப்படி வரும்னு எழுதுங்க. அதோட மாதியும் எழுதுங்க. அதோட முதாரியும் எழுதுங்கன்னு கேள்வி இருக்கும். அப்ப அஃஅலன்னு போட்டு அதோடைய முதாரி யுஃப்இலு. ஃபஅலன்னு போட்டு அதோடைய முதாரி யுஃபஇலு. ஃபாஅலன்னு போட்டு அதோடைய முதாரி யுஃபாஇலு. அப்படின்னு வந்து என்ன செய்யணும் நீங்க? போடணும். இப்படியே கூட போடலாம். இல்ல இதுக்கு உதாரணத்துக்கு அன்சல, அது யுன்சிலுன்னு மாறும். ஃபஅலக்கு உதாரணம் அல்லம, அதுடைய முதாரி யுஅல்லிமு. ஃபஅலக்கு உதாரணம் காத்தல, அதுடைய முதாரி யுகாத்திலு. இந்த மாரியும் நீங்க வந்து என்ன செய்யலாம்? ஆ எழுதலாம். ஓகே. இந்த வடிவத்த எழுதினாலும் சரி, இல்ல இது உதாரணம் தான். இது இல்லாம ஒரிஜினலான 4 எழுத்து, 5 எழுத்து ஃபெயல்கள நீங்க எழுதினாலும் ஓகே தான். அடுத்தது இதுடைய சர்ஃப் எப்படி வரும்? எத்தன எழுத்து மாறினாலும் சர்ஃப் சேம் தான். அப்ப அஸ்கத அப்படின்னா அமைதிப்படுத்தினான், அமைதிப்படுத்துவான் அப்படின்ற அர்த்தம். அப்ப இந்த அஸ்கதனா அமைதிப்படுத்தினான். முதாரி அஸ்கத்த, அஃஅல எப்படி மாறும்? யுஸ்கித்துன்னு மாறும். ஓகேவா? அஃஅலன்ற வடிவம் யுஃபஇலுன்னு மாறும். அப்ப யுஸ்கித்து இத கண்டுபிடிச்சுட்டா மீதி எல்லாத்தையும் எழுதிடலாம். யுஸ்கித்து, யுஸ்கித்தானி, யுஸ்கித்தூன. அர்த்தம் என்ன வரும்? அமைதிப்படுத்துகிறான் அல்லது அமைதிப்படுத்துவான். ஓகேவா? அமைதிப்படுத்துகிறான் அல்லது படுத்துவான். துஸ்கித்து அவள் அமைதிப்படுத்துவாள். சொல்றான். அம்மா வந்துட்டு அமைதிப்படுத்திருவாங்க குழந்தைய வந்து. அப்படி அப்ப துஸ்கித்து அவள் அமைதிப்படுத்துவாள். சோ இது பெண்பாலா தான் இருக்குன்னா, அப்ப பெண்கள மட்டும் தான் குறிக்குதுன்னு இல்ல. எதுவா வேணாலும். ஓகேவா? எது வேணாலும் வந்து பெண்பால் வார்த்தையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது வந்து இந்த ஃபேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். துஸ்கித்து அவள் அமைதிப்படுத்துவாள். துஸ்கித்தானி அவர்கள் 2 பெண்கள் அமைதிப்படுத்துவார்கள். யுஸ்கித்ன அவர்கள் பல பெண்கள் அமைதிப்படுத்துவார்கள். துஸ்கித்து, துஸ்கித்தானி, துஸ்கித்தூன, துஸ்கித்தீன, துஸ்கித்தானி, துஸ்கித்ன. உஸ்கித்து, நுஸ்கித்து. ஓகேவா? நான் அமைதிப்படுத்துவேன். நாங்கள் அமைதிப்படுத்துவோம். அப்ப இந்த மாரி ஃபெயல் எழுதணும். அது எத்தனை எழுத்தா இருந்தாலும் சரி. அதேபோல 4 எழுத்துல இன்னொரு உதாரணம் அர்ரஃப. அர்ரஃபக்கு எப்படி வரும்? யுஅர்ரிஃபு. இதுல ஐன் கலிமாவோட ஹரக்கத் என்ன? மாதில பார்க்கணும். அதெல்லாம் தேவையில்ல. ஐன் கலிமாக்கு கஸ்ரா தான் வரும். அப்ப அர்ரஃப யுஅர்ரிஃபு, யுஅர்ரிஃபானி, யுஅர்ரிஃபூன. துஅர்ரிஃபு, துஅர்ரிஃபானி, யுஅர்ரிஃபுன. அர்ரஃபக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா அறிமுகப்படுத்துறது. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப நான் இன்ட்ரோடியூஸ் செய்து வைக்கிறேன் அல்லது நான் இன்ட்ரோடியூஸ் செய்வேன் அப்படின்னு சொல்லணும்னா உஅர்ரிஃபு. நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நுஅர்ரிஃபு. ஓகேவா? சோ அப்ப இந்த மாரி யூஸ் பண்ணணும். அதே போல ஸாக்கர யுஸாக்கிரு நினைவு கூறினான். ஓகே ஸாக்கர அதுடைய முதாரி ஃபஅலங்கிறது ஸாக்கரன்ற உதாரணம். அப்ப ஸாக்கர யுஸாக்கிரு. யுஸாக்கிரு, யுஸாக்கிரானி, யுஸாக்கிரூன அப்படின்னு சொல்லி இந்த சர்ஃப்
வரும். ஸோ சர்ஃப்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. அந்த முதல் வார்த்தைய மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது 4 எழுத்து. 5 எழுத்துக்கு அதே மாரி எப்பவும் போல முதல் எழுத்து யா சேர்க்கணும். முதல்ல 5 எழுத்து வடிவங்கள் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னென்ன 5 எழுத்துக்கள்ல என்னென்னலாம் வரும்? ஆ ஓகே. தஃஅல அப்படின்னு ஒரு வடிவம் வரும். தஃஅல தா போட்டு ஐனுக்கு ஷத்தா. ஓகேவா? அப்ப தாவும் ஐன் கலிமாவும் எக்ஸ்ட்ரா. அடுத்தது தஃபாஅல அப்படின்ட்டு ஒரு எழுத்து வரும். ஓகேவா? தஃபாஅல ஒரு தாவும் நடுவுல ஒரு அலிஃபும் எக்ஸ்ட்ரா. அடுத்தது இஃப்தஅல அப்படின்னு சொல்லி ஐயோ இஃப்தஅல ஒரு தாவும் அலிஃபும் ஸ்டார்டிங்லயும் நடுவுலயும் வரும். அடுத்தது இன்ஃபஅல. ஓகேவா? இன்ஃபஅல. அடுத்தது இஃப் அல்ல. இதுதான் அந்த 5 மாதி வடிவங்கள். ஓகேவா? இதுவும் ஹோம்வொர்க்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து என்ன செய்யணும்? மாதியை எழுதி அதோட முதாரி எழுதணும். அப்போ தஃஅல அப்படிங்கிறது எப்படி மாறுமா? ஸ்டார்ட்டிங்ல யா சேர்க்கணும். அதுக்கு தொம்மாலாம் ஹரக்கத் கிடையாது. நம்ம மாதில 4 எழுத்துல பார்க்கையில யுஃபஇலு, யுஸ்கித்து, யுஃபஅலு, யுஃபஅலு, யூன்னு வந்துச்சு. அப்ப அந்த மாதிரி தொம்மா வந்து வெறும் 4 எழுத்துக்கு மட்டும்தான். 5 எழுத்துல எப்பவும் போல ஃபத்ஹா தான். அந்த முதல் எழுத்துக்கு ஃபத்ஹா தான் குடுக்கணும். எப்படி ஃபஅல, யஃப்அலு, கரஅ, யக்ரஉ, கதப, யக்துபு. அந்த முதல் எழுத்து யாக்கு ஃபத்ஹா தானே போட்டிருப்போம். அப்ப அதே மாரி தான் இங்கேயும் 5 எழுத்து 6 எழுத்துக்கும் ஃபத்ஹா தான். சரி ஃபர்ஸ்ட் ஃபத்ஹா போட்டுறோம். இறுதி எழுத்து தம்மா. ஓகேவா? ஸோ இதுல வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா 2ஆ பிரிச்சுக்குவாங்க. தஃஅலங்கிறது ஒரு வடிவமாவும், தஃபாஅலன்ற ஒரு ஒரு வடிவம். தால ஸ்டார்ட்டிங் ஆகுது இல்லையா? இது 2ம் ஒரே மாரி முதாரில இருக்கும். மீதி 3ம் முதாரில ஒரே மாரி இருக்கும். ஓகே. ஸ்பெல்லிங் பார்த்தாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது 3த்துலயும் அலிஃப் தான் ஓகே. ஸோ வந்து ஒரு சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம். எஸ். ஸோ வந்து இது 2த்துலயுமே வந்து முதல் எழுத்து வந்து தாவா இருக்கும். இந்த 3 வடிவத்திலயும் முதல் எழுத்து அலிஃபா தான் இருக்கும். ஸோ இந்த அலிஃப்ல ஸ்டார்ட் இந்த அலிஃப்லாம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஒரு மாதிரியும், இந்த தால ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே ஒரு மாதிரியும் வந்து வரும். ஸோ இதுல முதல் 2 ரூல்ஸ் வந்து இந்த முதல் 2 வகைக்கு வரும். தால ஸ்டார்ட் ஆகுறது. தஃஅல, தஃபாஅல. இதுக்கு என்ன செய்யணுமா? ஸ்டார்ட்டிங்ல யா சேர்க்கணும். கடைசி எழுத்து தொம்மா. அது போட்டாலே முதாரி வந்துரும். அப்ப தஃஅலங்கிறது எத்தஃபஅல. இங்க வந்து ஃபாவும் தாவும் இடம் மாறி டைப் பண்ணிட்டேன். எஃபதஅல அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா எத்தஃபஅல. ஓகேவா? இங்க தான் தா வரணும். இங்க தான் ஃபா வரணும். ஓகேவா? எத்தஃபஅல. அப்ப தஃபஅலல தா அப்படியே இருக்கு. ஃபா அப்படியே இருக்கு. ஐனும் அப்படியே இருக்கு. ஸ்டார்ட்டிங்ல ஒரு யா சேர்க்கணுமா? லாமுக்கு தொம்மா கொடுக்கணுமா? அவ்வளவுதான். ஃபஅல சாரி தஃபஅல, யதஃபஅல, யதஃபஅலு அப்படின்னு மாறும். அதே மாரி தஃபாஅல அப்படின்னு இருக்கா ஃபேலு. அதுல என்ன செய்யணும்? ஸ்டார்ட்டிங்ல யா சேர்த்துட்டு லாஸ்ட்ல தொம்மா போட்டா இதோட முதாரி ரெடி. தஃபாஅல, யதஃபாஅலு. ஓகேவா? யதஃபாஅலு முடிஞ்சிச்சு. ஸோ இது 2 பாயிண்ட். இந்த 3வது பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுற இந்த வினைச்சொற்களுக்கு தான். அப்ப இந்த அலிஃப்ல ஸ்டார்ட் ஆகுற வினைச்சொற்களுக்கு என்ன அப்படின்னா, அதோடைய முந்தைய எழுத்து மட்டும் எப்பவும் போல யா சேர்க்கணும். கடைசி எழுத்து தொம்மா. இதுக்கு மட்டும் அந்த முந்தைய எழுத்து அந்த ஐன் கலிமாக்கு கசரா குடுக்கணும். ஓகேவா? இந்த எழுத்துக்களுக்கு கசரா குடுக்கணும். அப்ப இஃப்தஅலன்றது யா சேர்க்கணும். லாம்க்கு தொம்மா, ஐனுக்கு கசரா. அப்ப இஃப்தஅலங்கிறது யஃப்தஇலு. இஃப்தஅல, யஃப்தஇலு. இன்ஃபஅலன்னு இருக்கிறது யன்ஃபஇலு. ஸோ உங்களுக்கு சொல்லயில வித்தியாசமா தெரியலாம். இந்த 2வது எழுத்து, 3வது எழுத்து, கடைசிக்கு முந்தைய எழுத்தெல்லாம் ஒரே ஹரக்கத்துக தான். ஸ்டார்ட்டிங்ல யா சேர்க்கறனால நமக்கு சொல்லயில வித்தியாசமா தெரியும். ஸோ ரொம்ப போட்டு குழம்பிக்க தேவையில்ல. இஃப்தஅல, யஃப்தஇலுன்னு மாறும். இன்ஃபஅல, யன்ஃபஇலுன்னு மாறும். இஃப் அல்லங்கிறது எஃப் அல்லு அப்படின்னு மாறும். ஏங்க கடைசிக்கு முன்னாடி எழுத்து கசராங்க மாத்தி போட்டிருக்கீங்கன்னு கேட்டா, ஆக்சுவலா அது எப்படி வருது? இப்படி வரும். ஓகேவா? கடைசிக்கு முந்தைய எழுத்துனா இங்க 2 லாம் இருக்கு.
ஸோ லாம்ல ஒரு லாம் தான் கடைசி முந்தைய எழுத்து, அதுக்கு கசரா தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனா 2 லாம் சேர்த்தனால ஷத்தா போட்டு நம்ம எஃப் அல்லு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஐன் கலிமா வந்து எந்த ஹரக்கத்தும் வந்து சேஞ்ச் ஆகல. கடைசிக்கு முந்தைய எழுத்துன்னு தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஐன் கலிமாண்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐன் கலிமா கிடையாது. ஸோ கடைசிக்கு முந்தைய எழுத்து கசரா பெறணும். அப்ப அதுக்கு வந்து எஃப் அலிலு அப்படின்னு வரும். அதை சேர்த்து எஃப் அல்லு அப்படின்னு அரபில சொல்றோம். அப்ப எப்படி வருது? 4 எழுத்துல 4 எழுத்துக்கு எப்படி வந்துச்சு நம்ம பார்த்தது? அஃப்அல யுஃப்இலு, ஃபஅல யுஃபஇலு, ஃபஅல யுஃபஇலு. இது அளவீடுகள். இதை வச்சு ஒரிஜினல் ஃபெயில் வேற வரும். ஓகேவா? அடுத்த 5 எழுத்து ஃபெயில் என்னது? தஃபஅல, அதுக்கு தஃபாஅல. இது ரெண்டுக்கும் எப்படி வரும்? ஸ்டார்டிங்ல யா சேர்த்து லாஸ்ட்ல தொம்மா போட்டா முடிஞ்சு. அப்ப தஃபாஅல யதஃபாஅலுன்னு மாறும். தஃபஅல யதஃபஅலு அப்படின்னு மாறும். அவ்வளவுதான். இஃப்தால இன்ஃபால இஃப்அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 வடிவங்களுக்கு மட்டும் எப்படி மாறுமா? கடைசிக்கு வந்து எழுத்து கசரா போட்டுக்கிறணும். அப்ப இஃப்தாலன்றது எஃப்தஇலு, இன்ஃபாலன்றது என்ஃபஇலு, இஃப் அல்லங்கிறது எஃப் அல்லு அப்படின்னு மாறும். ஸோ இந்த மாற்றத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சர்ஃபு சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஃபா அல எத்தஃபா அலு, இதை வந்து சர்ஃபு செய்யணும். எத்தஃபா அலு இத்தனை எழுத்து இருக்கிறனால இது சர்ஃபு இதுவும் மாறுமா? இல்லை. எத்தஃபா அலு, எத்தஃபா அலானி, يتفاعلون، تتفاعلوا، تتفاعلان، يتفاعلن. அந்த லாஸ்ட் எழுத்துக்கு சுக்குன் வைப்போம். ஓகேவா? எப்பவும் போல பன்மை, பெண்பால் பன்மைக்கு மட்டும் சுக்குன் வைப்போம். ஆண்பால் பன்மையா இருந்தா வாவணும்னு சேர்ப்போம். நீங்க செய்றீங்கன்னு சொன்னா தா போடணும், அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா யா போடணும். நான் செய்யறேன்னு போட்டா அலிஃப் போடணும், நாங்க செய்யறோம்டா நூன் போடணும். அது எல்லாமே காமன் தான். ஓகேவா? ஸோ இப்படிதான் சர்ஃபு செய்யணும். அதே மாதிரி இன்னொரு ஃபெயில் 5 எழுத்து இஜு தம, இஜு தம. ஓகேவா? இஜு தம முதாரி எப்படி மாறும்? எஜு தமியு அப்படின்னு மாறும். அப்ப எஜு தமியு, எஜு தமியானி, எஜு தமியூன, தஜு தமியு, தஜு தமியானி, எஜு தமியன, தஜு தமியு, தஜு தமியானி, தஜு தமியூன. ஸோ இதெல்லாம் எழுத வைப்பீங்களா? இதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமா? அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப யாரும் பதட்டப்பட தேவையில்லை. இந்த வடிவங்களுடைய அந்த முதல் வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? 5 எழுத்துனா இப்படிதான் மாறும். அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். இருமையில அலிஃப் நூன் வரும், நாங்களுக்கு அலிஃப் வரணும், நானுக்கு அலிஃப் வரணும், நாங்களுக்கு நூன் வரணும். இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்படி ஃபுல் சர்ஃப்லாம் சொல்ல விட்டோ எழுத விட்டோ நம்ம பண்ண மாட்டோம். மாதிக்கு பண்ணோம், முதாரிக்கு பண்ணோம், 3 எழுத்தா இருக்கையில தான் பண்ணும். அடுத்தடுத்து 4 எழுத்து 5 எழுத்துங்கும் போது மாதிக்கு மட்டும்தான் 4 எழுத்து 5 எழுத்து நம்ம கேட்டோம். முதாரிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கேட்க மாட்டோம். ஏன்னா குரான்ல எந்த வார்த்தைகள் யூஸ் ஆகுதோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ இந்த ஃபேல் இருக்கு பார்த்தீங்களா? தத்தஃபா அலு அப்படின்றது. இதே மாதிரி இன்னொரு 5 எழுத்து என்னதுன்னா தஃப அல அப்படின்ற வடிவம். என்னது? த ஃப அல. இல்லையா? ஒரு தா இருக்கு, ஒரு ஃபா இருக்கு, 2 ஐன் இருக்கு, ஒரு லாம் இருக்கு. தஃப அல. இது எப்படி மாறும் முதாரியா? எத்தஃப அலு அப்படின்னு மாறும். வெறும் எத்த எத்தஃப அலு அப்படின்ட்டு மாறும். எத்தஃப அலு. இதோட சர்ஃப் எப்படி வரும்? எத்தஃபஅலு, எத்தஃபஅலானி, எத்தஃபஅலூன அப்படி சொல்லிட்டு வரும். அப்ப இந்த மாதிரி இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா தனஸ்ஸல அப்படின்னு ஒரு ஃபெயல் இருக்கு. தனஸ்ஸல அப்படின்னா இறங்கினான் அப்படின்னு அர்த்தம். தனஸ்ஸல. அப்ப இதோடைய சர்ஃப் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனஸ்ஸல யத்தனஸ்ஸலு மாறுமா? யத்தனஸ்ஸலு. தான் இங்க ஐன் கலிமா. ஸோ அதுக்கு தான் ஷத்தா. யத்தனஸ்ஸலு. சர்ஃப் எப்படி வரும்? யத்தனஸ்ஸலு, யத்தனஸ்ஸலானி, யத்தனஸ்ஸலூன, தத்தனஸ்ஸலு, தத்தனஸ்ஸலானி, யத்தனஸ்ஸல்ன அப்படி சொல்லிட்டு வரும். ஸோ குரான்ல வந்து சூரா கதிர்ல தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து அப்படின்னு வரும். தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து. ஸோ நம்ம அதை பார்க்கையில தா இருக்கு, த நஸ்ஸலு. ஓகே. அப்ப இந்த யா, தா, அலிஃப், நூனுங்கிறது முதாரியோட எழுத்து. அதை விட்டா நூன் இருக்கு, ஜா இருக்கு, அதுல ஒரு ஷத்தா இருக்கு, லாம் இருக்கு. இல்லையா? தனஸ்ஸலு அப்படின்ட்டு இருக்கு. அப்ப நூன் ஒரு எழுத்து, ஜா 2 3,
லாம் வந்து 4. அப்ப இது ஒரு 4 எழுத்து ஃபெயல் போல. ஓகே. தனஸ்ஸலு அப்படின்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம பார்த்திருக்கோம் 4 எழுத்துக்கு கடைசிக்கு முந்தைய எழுத்து கசரான்னு வரணும். ஃபஅல யுஃபஇலுன்னு வரணும். அப்ப இங்க முதல் எழுத்தும் பொம்மால இல்ல. கடைசிக்கு முந்தைய எழுத்தும் கசரா இல்ல. அப்ப இது என்ன ஃபெயலு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தனஸ்ஸலு அப்படின்னா ஒருவேளை இது 5 எழுத்து. சோ வந்து இப்ப 5 எழுத்து ஃபெயல் அப்படின்னா, தனஸ்ஸலு கரெக்ட். தஃபஅல ஓகேவா? தஃபஅலன்றது ஃபெயல் முதாரி அதாவதுன்னு 5 எழுத்து ஃபெயல்ல வரும். ஓகே. தஃபஅல அப்படின்னா, தனஸ்ஸ ல அப்படின்னு வந்திருக்கணும். தனஸ்ஸலு அப்படின்னு வரக்கூடாது. தனஸ்ஸலண்டா இது 5 எழுத்துன்னு சொல்லலாம். இல்ல இது 4 எழுத்து தான் அப்படின்னு சொன்னா, ஹரக்கத்லாம் தப்பு தப்பா இருக்கு. அப்ப என்னதான் இது வார்த்தைன்னு கேட்டா, தன த ஃபஅல அப்படின்ற வடிவத்தில் வரக்கூடியதுதான் தனஸ்ஸல. அது முதாரியா வந்திருக்கு. மாதியா வரல, முதாரியா வந்திருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கடைசி எழுத்து ஃபத்ஹாவா இருந்தா அது வந்து மாதி. கடைசி எழுத்து தொம்மாவா இருந்தா அது முதாரி. சரி, அப்ப முதாரினா எத்தஃபஅலுங்கிறது எத்தனஸ்ஸலு, எத்தனஸ்ஸலானி, எத்தனஸ்ஸலூன தத்தனஸ்ஸலுன்னு தானே வந்திருக்கணும். ஏன் தனஸ்ஸலுன்னு வந்திருக்குன்னு கேட்டா, இங்கதான் வித்தியாசமான ஒரு சட்டம் வருது. என்னன்னா, அரபுகள் இந்த 2 தாவும் இருக்கிறனால, ஏன் தத்தன்னு சொல்லுவானே. சோ இங்கேயும் வருது பாருங்க. தத்த, தத்த, தத்த. ஏன்னா இந்த ஒரு இந்த ஃபேலுடைய தா. இன்னொரு தா நீங்கள் செய்வீர்கள் அப்படின்ற அந்த அர்த்தத்துல வரும்ல, அந்த தா. அப்ப எத்தனை தா தான் தத்த ஃபஅலு தத்த ஃபஅலானி தத்த 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 தத்தன்னு சொல்லிக்கிட்டே வரணுமேன்ட்டு, சீ கருமம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு தாவையே நீக்கிருவோம். அப்ப இது மாதின்னு கன்ஃப்யூஸ் ஆவாது. ஏன்னா இந்த இருக்கு அடையாளம் தொம்மா. அப்ப இத பார்த்தா இது முதாரின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஒரு எக்ஸ்ட்ரா வர்ற இந்த ஒரு தாவ வந்து என்ன செஞ்சிடலாம், நீக்கிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தத்தனஸ்ஸலுன்னு இருந்தத தனஸ்ஸலுல் அப்படின்னு ஆக்குனாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து. சோ அப்ப தனஸ்ஸலுங்கிறது என்னது? இந்த இடம். அவள் ஒருத்தி செய்கிறாள் அப்படின்ற இடம். இப்ப இங்க அவள் எவ அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க பெண் எதுவும் கிடையாது. அல் மலாயிகத்து தனஸ்ஸலுல் மலாயிகத்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லையா? மலாயிகத்து. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், மலக்குகள் ஆண் பாலும் கிடையாது, பெண் பாலும் கிடையாது. இந்த வார்த்தை பெண் பாலா இருக்கிறனால, ஃபெயல் வந்து அவள் இறங்கினாள் அந்த மாரி அர்த்தத்துல தனஸ்ஸலு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாரி குர்ஆன்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன் 5 எழுத்து படிக்கணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இது ஒரு பதிலா இருக்கும். நமக்கு நல்லா தெரிஞ்ச சூறாலயே நம்ம தனியா படிச்ச சர்ஃப வந்து இப்படி கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்து கடைசியா என்ன பார்க்க போறோம்னா, 6 எழுத்து வினைச்சொற்கள். 6 எழுத்துல நெறைய வடிவங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு வடிவம் தான் நம்ம பார்க்கிறோம். இஸ்தஃபஅலன்ற வடிவம். சோ இதுல வந்து என்ன செய்யணும், இஸ்தஃபஅல இதுல ஆரம்பத்துல என்ன செய்யணும், யா போட்டுட்டு அலிஃப்க்கு பதிலா யாவ போட்டுறணும். அதுக்கு ஃபத்ஹா தான். தொம்மா கிடையாது. 4 எழுத்துல மட்டும் தான் தொம்மால ஸ்டார்ட் பண்ணுவோம். மத்த எந்த 3 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத்து அந்த அத்தைன அலிஃப் போடுறோமோ, நூன் போடுறோமோ, யா போடுறோமோ, தா போடுறோமோ, எதுனாலும் அது ஃபத்ஹால தான் இருக்கும். அப்ப இப்ப இஸ்தஃபஅலல ஸ்டார்ட்டிங்ல அலிஃப தூக்கிட்டு யா போடுறோம். அதுக்கு ஃபத்ஹா தான். கடைசிக்கு முன்னாடி கஸ்ரா, கடைசி எழுத்து தம்மா. சோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எதுவுமே பெருசா சேஞ்சஸ் ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு மாரிலாம் ரூல்ஸ் கிடையாது. சோ சேமா தான் ரூல்ஸ் இருக்கும். அப்ப இஸ்தஃபஅலன்றது எப்படி மாறும்? எஸ் தஃப் இலு அந்த சீன், தா, ஃபா கலிமா எதுக்கும் ஹரக்கத் மாறாது. இஸ்தஃஅல யஸ்தஃஇலு. அப்ப சர்ஃப் எப்படி வரும்? யஸ்தஃஇலு, யஸ்தஃஇலானி, யஸ்தஃஇலூன இப்படிதான் மாறும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபெயல் நம்ம எடுத்திருக்கிறோம். இஸ்தஹ்சன, இஸ்தஹ்சன நன்றாக இருக்க வேண்டினான். ஓகேவா? நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அவங்க நல்லா பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அப்ப இஸ்தஹ்சன நன்றாக இருக்க, நன்றாக செய்ய வேண்டுகிறான். அப்ப இஸ்தஹ்சன யஸ்தஹ்சினு, யஸ்தஹ்சினானி, யஸ்தஹ்சினூன இந்த மாரி சர்ஃப் வரும். பட் இத ஃபுல்லா சொல்லி நான் குழப்ப விரும்பல. ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க இத ஜஸ்ட் பாத்துக்கங்க. மத்தபடி ஹவுஸ் வைஃப்ஸ் இத ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இப்ப இத வச்சு சென்டென்சஸ் நம்ம இதுக்கப்புறம் எப்படி 3 எழுத்த வச்சு முதாரியா மாத்தி எழுதணுமோ, அந்த மாரி 4 எழுத்து, 5 எழுத்தையும் வச்சு பண்ண தெரியணும். சோ நான் இங்க சொன்ன மாரி தனஸ்ஸலுல் மலாயிகா தனஸ்ஸல 5 எழுத்து. ஆனா இங்க வந்து தனஸ்ஸலு அப்படின்னு வரும். அப்ப அது முதாரி. அப்ப தத்தனஸ்ஸலு தான் தனஸ்ஸலுன்னு ஆயிருக்கு. அப்ப இன்தலக 5 எழுத்து. இன்தலக எப்படி மாறும்? யன்தலிகு,
இன்தலக யன்தலிகு யன்தலிகுல் முசாஃபிரூன பயணிகள் இன்தலகனா ஃபாஸ்டா நடக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, இன்தலக வேகமாக நடந்தனர், யன்தலிகு வேகமாக நடக்கிறார்கள், நடந்து போறாங்க. அப்ப என்தலிக்குல் முசாஃபிரூன பயணிகள் வேகமா நடக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இது என்தலிக்கும் அவன் ஒருவன் வேகமா நடக்கிறான். ஸோ இங்க முசாஃபிர் ரூன அப்படின்னு போட தேவையில்லை, முசாஃபிரு அப்படின்னு போட்டாலே பயணி வேகமாக நடக்கிறான் அப்படின்னு வரும். ஆனா பன்மையாகவும் போடலாம். அப்படி பன்மையா போட்ட இங்க என்ன ஆகும்? என் தலி கூன அப்படின்னு வினை சொல்ல பன்மையா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் ரெண்டையும் ஒன்னா எழுதி இப்படி உங்களுக்கு சொல்றேன். அடுத்து காத்தலை. காத்தலைன்னா என்ன? கொன்றான் அப்படின்னு அர்த்தம். கத்தலை கொன்றான், காத்தலை என்ன போரிட்டான், மாத்தி மாத்தி கொன்னுக்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சும்மா வீட்டுக்குள்ளேயே மாத்தி மாத்தி கொன்னுக்குவாங்க? போர்க்களத்துலதான் மாத்தி மாத்தி கொல்லுவாங்க. அப்ப காத்தலைன்னா போரிட்டான். இப்ப காத்தலை 4 எழுத்து, இது மாதி. அதோடைய முதாரி எப்படி வரும்? யு காத்திலு. அப்ப யு காத்திலு, யு காத்திலானி, யு காத்தி லூன, யு காத்தி லூன போரிடுகிறார்கள். யாரு? அஜ்ஜைஷு படை, படை வீரர்கள் வந்து என்ன செய்யறாங்க? போரிடுகிறார்கள். அப்ப யுகாத்திலூன யான்றது அவர்கள், வாவுனூன் வந்து பன்மை, ஆண்பால் பன்மை. அப்ப இந்த யா தொம்மா வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது 4 எழுத்து ஃபேலுன்னு அர்த்தம். 4 எழுத்து இருக்கா? காஃபு அலிஃபு தா லாம் 4 எழுத்து இருக்கு. இஜ்தமஅன் எப்படி மாறும்? எஜ்தமிஉ, எஜ்தமிஉ, எஜ்தமிஆனி, எஜ்தமிஊன அந்த மாதிரி சர்ஃபு சொல்லும்போது நீங்கள் ஒண்ணு சேர்க்கிறீர்கள், சேர்கிறீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா தஜ்தமிஊன அப்படின்னு வரும். ஸோ இதுல ஃபேல்னா அர்த்தம் நீங்க பாத்துக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங்ல வர்றதை வச்சு அவர்கள், நீங்கள், நாங்கள் கண்டுபிடிக்கணும். வாவ் நூன், அலிஃப் நூன் இந்த மாதிரி இதுகளை வச்சு ஒருமையா இருமையா பன்மையா இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து தஅல்லம எத்தனை எழுத்து? தா ஒரு எழுத்து, ஐன் ஒரு எழுத்து, லாம் 2 எழுத்து, மீம் ஒரு எழுத்து, அது 5 எழுத்து. அப்ப இத வந்து எப்படி மாத்தணும்? தஅல்லம தால ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங்ல வந்து யா சேர்க்கணும், கடைசியில தம்மா. தஅல்லம யதஅல்லமு, தஅல்லம யதஅல்லமு. அப்ப யதஅல்லமு கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். யதஅல்லமு யதஅல்லமானி அப்படி சொல்லிட்டு சர்ஃப் சொல்லும்போது நான் கற்றுக்கொள்கிறேனுக்கு எப்படி வரணும்? அத்தஅல்லமு. அப்ப நீங்க சொல்லலாம், நான் கற்றுக்கொள்கிறேன், நான் வந்து இப்ப ஹிஃப்ஸு கத்துக்கிட்டு இருக்கேன், குர்ஆன் ஓத கத்துக்கிட்டு இருக்கேன், அரபி கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றதுக்கு ஆனா அத்தஅல்லமு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரிதான் தஆவனன்றது யதஆவனு அப்படின்னு வரும். இஸ்தமஅன்றது யஸ்தமிஊன்னு மாறும். இன்கதஅன்றது யன்கதிஊன்னு மாறும். அப்ப இங்கெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கே என்னன்னு கேட்டா அது எல்லாமே நம்ம சர்ஃப்ல மாத்தி இருக்கிறோம். ஸோ அதுல வந்து நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வச்சு இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஸோ இதை வந்து ஒரு இதுக்கு பார்த்துக்கணும் இன்ஷால்லா. ஓகேவா? ஒருமை இருமை பன்மை வச்சு அதை செஞ்சவங்க யாருன்றது பக்கத்திலேயே பொம்மை அடையாளத்துல இருக்கும். அவங்கள ஃபாயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது வந்து என்னது? அவங்க செஞ்சவங்க ஒருமையா இருமையா பன்மையா ஆண்பாலா பெண்பாலா படற்கையா முன்னிலையா தன்னிலையான்னு தெரிஞ்சிடும். அப்ப இதுதான் 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துடைய முதாரியின் வடிவம். ஓகேவா? ஸோ இதோட வந்து கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிப்போம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு விஷயத்த வந்து பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.